ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று புத்தர் சொல்லியிருக்கின்றாரே, அது ஏன்? ஆசை இல்லாமல் எப்படி வாழ முடியும்? கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. முதல்ல ஆசைனா என்ன, விருப்பம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்குமே தேவைகள் இருக்குது. நம்மளோட தேவை ஒரு பொருள் வடிவமாக இருந்தால் அது ஆசை. நம்மளோட தேவை ஒரு மறைவான தன்மையாக இருந்தால் அது விருப்பம். உதாரணத்துக்கு இப்போ வெயில் காலம் ஆரம்பித்தாச்சு, அனல் தாங்க முடியலை, குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு ஏசி வாங்கணும்னு நினைக்கிறோம். ஏசிங்கிறது ஒரு பொருள் வடிவம் தானே. அப்போது ஏசி வாங்கணும்னு நினைக்கிறது ஒரு ஆசை. இப்போது அதே வெயில் சூழல், இந்த வெப்பத்தோட வேதனை எனக்கு வேண்டாம், குளிர்ச்சி வேணும், ஒரு சுகமான குளிர்ச்சி வேணும்னு நம்ம கேட்குறோம்னா அது விருப்பம். ஏன்னா குளிர்ச்சி, சுகம் இதெல்லாம் மறைவானது. நம்மளோட ஒவ்வொரு தேவையிலையுமே ஆசையும் இருக்க முடியும், விருப்பமும் இருக்க முடியும். நாம் விருப்பம்தான் வைக்கணுமே தவிர ஆசைப்படக்கூடாது. ஏன்னா விருப்பத்தில் நம்ம ஆசைப்படுறதை விட மேன்மையான விஷயங்களும் அடங்கியிருக்கலாம் தானே. ஆசையில் நாம் பொருளை பிரதானப்படுத்துகிறோம், விருப்பத்தில் நாம் அருளை பிரதானப்படுத்துகிறோம். அருள்னால் மறைவானது, அருள்னாலே நன்மை தான், கெட்ட அருள்னு எதுவும் இல்லையே. ஆனால் பொருளில் நன்மை மட்டுமே இருக்குன்னு சொல்ல முடியாது, தீமைகளும் இருக்கும். நமக்கு எப்போவுமே நன்மைகள் தான் தேவையாக இருக்குது. ஆனால் அந்த நன்மைகளை பொருள் தான் தர முடியும்னு நினைக்கிறது தான் பிரச்சனை. என்றைக்குமே பொருள் நன்மையை கொண்டு வராது, பொருளுக்கு அந்த தகுதி கிடையாது. நன்மைங்கிற அருள் தான் தகுதியில் உயர்ந்தது, அது நமக்கான பொருளை கொண்டு வந்துடும். பொருள் இல்லாமல் எதுவும் இல்லை தான், ஆனால் அந்த பொருள் நமக்கான அருளால் ஈர்க்கப்பட்டதாக இருக்கணும். நமக்கான நன்மைகளை பொருள்கள் தான் தர முடியும்னு நம்ம ஏன் நினைக்கிறோன்னா, பொருள்களை நாம் சம்பாதிச்சுக்க முடியும்னு நம்ம நினைக்கிறோம். அருளை நாம் சம்பாதிக்க முடியாது, அது இறைவனால் நமக்கு தரப்படுறதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அதை நாம் பெருசுப்படுத்துறது இல்லை, கேட்குறதும் இல்லை. இறைவன் எனக்கு தேவையில்லை, நானே என் வாழ்க்கையை வாழ்ந்துடுறேன்னு நினைக்கக்கூடிய ஒரு வழிகேடான மனநிலை இது. பொருளை நாம் சம்பாதிச்சிட்டாலே அருளும், அதாவது நன்மைகளும் சேர்ந்தே நமக்கு வந்துடும்னு நம்ம தப்பாக நினச்சிட்ருக்குறோம். நாம் விருப்பம் வைக்காத வரைக்கும், விருப்பங்களை நிறைவேற்றி தர்றது இறைவன் தான் உணராத வரைக்கும், உள்ளட்சத்தோடு அவனுக்கு பணியாத வரைக்கும் நமக்கு பொருள்கள் எல்லாமே உண்டு. ஆனால் அந்த பொருளை அனுபவிக்கிறதுக்கு உதவக்கூடிய அருள் இல்லை. பஞ்சுமெத்தை இருக்குது, தூக்கம் இல்லைங்கிற மாதிரி. அருள் இல்லாமல் இருக்கிற நம்மளுடைய பொருள்கள் தான் இப்போ நம்ம எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஆசையே துன்பத்துக்கு காரணம், விருப்பங்களே சுகமான வாழ்வுக்கு அடிப்படை. பெரிய வீடு, கார் இருக்கிறதும் ஆடம்பரமாக வாழ்க்கையை வாழ்கிறதும் சுகமான வாழ்க்கை இல்லை. கவலைகள் இல்லாமல், யார் மேலேயும் கோபமும் வெறுப்பும் இல்லாமல், போட்டி பொறாமை இல்லாமல், நாளை வாழ்க்கையை நினச்சி பயம் இல்லாமல், நல்ல ஜீரணம், நல்ல நிம்மதியான தூக்கத்தோடையும் மனசில் அமைதியோடையும் தெளிவோடையும் வாழ்கிறது தான் சுகமான வாழ்க்கை. விருப்பம் வச்சவங்களுக்கு, அதாவது பொருளை பிரதானப்படுத்தாமல் நன்மைகள் வேணும்னு விரும்பினவங்களுக்கு பொருளும் இருக்குது, அதோடு சேர்த்து சுகங்களுக்கும் எந்த குறைவும் இல்லை.